வெல்கம் டு அத்தம்மா குக்கிங் சேனல். எத்தனை விதமான சூப் சாப்பிட்டாலும் சரி, இந்த மேன்ச்சோ சூப் சாப்பிட்ற டேஸ்ட் வரவே வராது. ரெஸ்டாரண்ட் சைடில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான மேன்ச்சோ சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் மேன்ச்சோ சூப் செய்யறதுக்கு ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சியும், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் வந்து இந்த பட்டரில் வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில் வந்து இந்த இஞ்சியும் அந்த பூண்டோட ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கேரட்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பெல் பெப்பர் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொடை மிளகா நம்ம போட்டிருக்க வந்து கேபேஜ், அப்புறம் வந்து இந்த கேரட்டு, இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. காய் வந்து வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போது காய் வந்து கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கி வரதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து வதங்கிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காயோடு சேர்த்து இந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி பார்க்கும்போது அந்த சிக்கன் அப்படி லைட்டாக நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும் சிக்கன் வந்து வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. சிக்கன் வதங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியும் பிரிஞ்சு வரும். 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம நிறையா காயும் போட்டிருக்கோம், சிக்கனும் போட்டிருக்கோம். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த சாறு, காய்கறியில் இருக்க சாறு எல்லாமே நல்லா இறங்கி, சிக்கனில் இருக்க சாறு எல்லாம் இறங்கி இந்த தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். கரைக்காமல் போட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த சூப்பில் ஊற்றிடுங்க. நல்லா வந்து கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா வேக வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வரும். எண்ணெயில் சேர்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும்போது கொஞ்சமாக வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ வந்து எண்ணெய் விட்டு வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் விட்டு வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து சர்வ் பண்ணுற கப்பில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே இப்படி டெம்ப்டிங்காக இருக்குன்ட்டு. நல்லா மழைக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நல்லா வந்து மிளகு, ஜீரகம்லாம் சேர்க்கறதுனால செரிக்காத இருந்தால் கூட சரி, நல்லா ஹெவியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு சூப் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா நல்லா ஸ்பெஷலாக செய்யலாம் அந்த சூப்பை. இப்போது
நம்ம வறுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி அள்ளும் போதே நல்லா சிக்கன் அந்த நூடுல்ஸ் வந்து நம்மள இப்படி எடுத்து சாப்பிடும் போதே பார்க்க சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சுட சுட சிக்கன் மேன்ச்சோ சூப் தயார்.